ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் தாங்க இந்த வீடியோ. உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர், உங்களுக்கு எத்தனை பசங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் தாங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோ கொடுக்கலாம். என் பேர் வந்து சிவரஞ்சனிங்க. என் சொந்த ஊர் வந்து திண்டிவனம் பக்கத்தில் தீவனம். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருந்தீங்க. அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி என்னென்னா, உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து 3 பசங்க, 2 பையன், ஒரு பொண்ணு. பசங்க 2 பேர் ஸ்கூல் போகிறாங்க, பாப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கா. அப்புறம் அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வேலைக்கெலாம் எங்கேயும் போகலைங்க. பசங்க ஸ்கூல் போகிறாங்க, 3 பிள்ளைங்க இருக்காங்க. பசங்க 2 பேரும் ஸ்கூல் போயிடுறாங்க, பாப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்குது. பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கே டைம் சரியாகுங்க. இதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து டைலரிங்னா மே மாதம் லீவில் தான் 2 மாதம் டைலரிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். டைலரிங் கிளாஸ் போயிட்டு அப்புறமா ஸ்கூல் ஓப்பன் ஆனோடனே ஸ்டாப் பண்ணிட்டேன், போகல நான். சரி வாடா, என் பொண்ணு இருக்கிற கோலத்தை மட்டும் பாருங்க, அப்புறமா நான் சொல்கிறேன். பாருங்க, கோட்டு, என் ஷாலு, கோட்டு இல்லை ஷால் போட்டு புடவை மாதிரி, நம்ம புடவை கட்டுவோம் இல்லையா லேடிஸ்னால், அந்த மாதிரி புடவை கட்டிக்குவாங்க. புடவை கட்டினா அம்மா. நான் எப்படியெல்லாம் கொம்பு எடுத்து பசங்களை படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டணும், அதே மாதிரி தான் கொம்பு எடுத்து கையில் வச்சுக்கின்னு அண்ணாலாம் சொல்ல மாட்டேன். மோனி படி, அகிலா படி. காலையில் எழுந்திரிக்கலைன்னா மேடம் ஃபஸ்ட்டு எழுந்திருவாங்க, முன்னாடி எழுந்து அவங்க அண்ணாவெல்லாம் எழுப்புவாங்க. மோனி எழுந்திரு, டைம் ஆயிடுச்சு, ஸ்கூல் கிளம்பலாம், எழுந்திரு. அம்மா அவங்க வந்து அம்மா ஷால் போட்டு புடவையாக கட்டிட்டு அம்மா துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்குவாங்க. துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு அப்பா, துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு அப்பா எப்படி மாட்டுவார், அதே தாங்க. நாங்கள் எப்படி 2 பேரும் கரெக்டாக நோட் பண்ண, அதுதான் குழந்தைங்க முன்னாடி நல்லதை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக என் பொண்ணு கரெக்டாக நோட் பண்ணுவான். அதுக்காகவே நாங்கள் நல்லதாகவே பேசி நல்லதாகவே இது பண்ணுவோம். அப்பா துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு அவங்க அப்பா கோவத்தில் எப்படி மிரட்டுவாங்கள பசங்களை, அதே மாதிரி அவங்க அண்ணா அவங்கள மிரட்டுவார், அதே மாதிரி பண்ணுவாங்க. ஆக்ட் பண்ணி காட்டுவா. வருங்காலத்தில் என் பொண்ணு நடிகர் ஆயிடுவாளா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். யாராருக்கு என்ன இருக்கு அதுதானே நடக்கும். அவனா ஆக்டிங் நிறையங்க. நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை கரெக்டாக பார்க்குறா, புரிஞ்சுக்கிறா, அதே மாதிரி பண்ணுறா, ரிப்பீட் பண்ணுறா. அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்குது பாப்பா கிட்ட. படிப்புலையும் அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா படிக்க வைக்கணும். எப்படி கஷ்டப்பட்டாவது குழந்தைங்கள மூணுத்தையும் படிக்க வச்சிடணுங்க. நமக்கு சொத்து சேர்க்கணும் அதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும், அவ்வளோதான். எனக்கு படிக்க வச்சுட்டாலே போதும். படித்து அவங்க வளர்ந்து வேலைக்கு போயிட்டு அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு முக்கியம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அது மட்டும்தாங்க முக்கியம் நமக்கு. அப்புறம் நான் எதில் முடித்தேன், வேலைக்கு போகிறேன். டைலரிங்க 2 மாதம் மே மாதம் லீவில் 2 மாதம் டைலர் கிளாஸ் போனேன். அப்புறம் தான் நமக்கு செல்லு இருக்கே, யூடியூப் இருக்கே, நிறைய பார்த்து யூடியூப்லேயே நிறைய டிசைன்ஸ்லாம் கற்றுக்கினேன். ஓரளவுக்கு டைலரிங்கில் பிக்கப் ஆகிட்டு எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தைச்சி கொடுக்குறேன். ப்ளவுஸ்லாம் சுமாராக ஏதோ கொஞ்சமாக தைப்பேன். பாப்பாவுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸெலாம் நானே தைச்சி நானே போட்டு விடுவேன். நாமளாக தைச்சி குழந்தைக்கு போகிறது ஒரு சந்தோஷம் தாங்க. அவ்வளோதாங்க. என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொன்னாங்களே. பட்டுவீங்க வாயேன். பாய் சொல்ல, எல்லாருக்கும் பாய் சொல்லுவா. இங்கே வா, இங்கே ஏன் சொல்லுங்க, அம்மா கிட்ட வா. நீங்கள் யார்? இப்போ ஷால் போட்டீங்கல்ல, நீங்கள் யார்? ஷால் போட்டா நீங்கள் யார்? அம்மா. ஷால் போட்டா அம்மா, இவங்க தான் அம்மா. சாக்லேட் சாப்பிட்டு வாய் ஃபுல்லாக பாருங்க. சாக்லேட் சாப்பிட்றது தப்பு தானே? தப்பு. ஊசி போடுவாங்க, ஊசி. யார் வாங்கி கொடுத்தது சாக்லேட்டு? மோனி அண்ணன் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சொந்தங்களே.